ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனி பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு தான் போயிருந்தேன். அங்கே அந்த சிவன் எழறத பார்த்தீங்கன்னா உச்ச குளிர்ந்துடும். அப்படி ஒரு அலங்காரம் அது. பாருங்கள், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த சனி பிரதோஷத்திற்கே வந்திருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க அதிதீஸ்வரர் கோயில்னால் எவ்வளோ பெருமை பெற்றிருக்குன்னு. பூஜைலாம் நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கார் சிவன். அந்த ஒரு நிமிஷம் உச்செல்லாம் குளிரும். அந்த மாதிரியான அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்குது. அவரை பார்த்த உடனே ஒரு புத்துணர்ச்சி காய்ஸ். எனக்கெல்லாம் அவரை பார்த்த உடனே ஒரு ஆசையே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த தூக்குற அந்த நிமிஷம் பாருங்கள். இந்த தூக்குற நிமிஷத்துல அவர் எவ்வளோ அழகா இருக்காரு. இன்னும் அழகு திரும்புறாரு பாருங்க, எவ்வளோ அழகா ஏறி திரும்புறாரு. இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடவுள் எங்க இருந்தாலும் சிவன் தான். அம்மா தான். அம்மையும் அப்பையும் பாருங்க எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சிவன் தான், சக்தி தான். இந்த அழகு எந்த கோயிலையும் எனக்கு பார்த்தா கூட வராது. எல்லா கோயிலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, நான் நம்புகிறேன். ஆனால் இந்த கோயிலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த தீபத்தில் அவரை முன்ன பார்க்கறது ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் காய்ஸ். இந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் திரும்புகிறாரு. இந்த மாதிரி 3 சுற்று திரும்புவாருங்க. அது இந்த கோயிலோட ஸ்பெஷல். அதுவும் சனி பிரதோஷம் அபிஷேகம்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு நிமிஷம் எத்தனை பக்தர்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு 7 அதிசயத்தில் ஒன்றுன்னு நான் சொல்லலாம். இவ்வளோ பக்தர், அந்த கூட்டங்களை பாருங்களேன். அவங்கெல்லாம் அவங்களோட கஷ்டத்தை கவலையை நீங்கிறதுக்கு எவ்வளோ சுற்றி இந்த சிவன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதெல்லாம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்க. அது இந்த தருணத்தில் நான் பார்க்குறேன். எவ்வளோ கோடிக்கணக்கான பக்தர்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட டைமிங் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவனை பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பொருளையே இல்லை. அந்த தீபம் 2 வருது பாருங்க. தீபம் அவர் திரும்புகிற அந்த செகண்ட் நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்கும் பாருங்க. அதுதாங்க ஆண்டவன். இவ்வளோ அழகா அப்பா ஆடிட்டு வராரு, அம்மாவும் ஆடிட்டு வராங்க பாருங்க. கிளார்னால கொஞ்சம் கிளியராக தெரியாத இருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுறாரு பாருங்க. இவ்வளோதான் இந்த ஃபோனில் எடுக்க முடிஞ்சது என்னால். சுற்றிட்டு போகிறாங்களா. இந்த 3ஆவது சுற்று இங்கே ஆடுவாங்க பாருங்கள், அம்மாவும் அப்பாவும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் ஆடுறாங்க பாருங்கள். அதில் ஒரு சூப்பரான ஒரு வியூ. அதுதாங்க சூப்பரான வியூன்னே சொல்லலாம் இது பார்த்து. पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकामड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव 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 जटाकटाह सम्भ्रम भ्रमन्निलिम्ब निर्झरी विलोलवीचि वल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटमट्टपावके किशोर चन्द्रशेखरे रति प्रतिक्षणं मम
இந்த திரும்புகிற அந்த தருணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல சிவன் வந்து திரும்பி அந்த மண்டபத்தில் உட்காருவாரு. பாருங்க, ஆயிரம் தான் சிவன் கோயிலா இருந்தாலும் இந்த சிவன் கோயில் அப்படி வரும். அவ்வளோ அழகா திரும்பி உட்கார்றாரு பாருங்க. இந்த கிளார்னால எனக்கு கொஞ்சம் தெரியாத போச்சு. ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பின்னாடி வராரு, பின்னாடி எடுத்துட்டு போறாங்க. அதனால கொஞ்சம் கூட்டம் அலமோதுது பாருங்க. இந்த கூட்டமும் ஏன் வருதுன்னா அது இந்த சிவனுக்காக நிறைய இருந்துட்டாரு. எல்லாரும் ஷேர் பண்றாங்க. இது எல்லாம் உங்களுக்காக எனக்காக ஒரு லைஃப் प्रभृत्य शेषलेख शेखर प्रसून धूलि धोरणी विधूसराग्रि पीठभूभुजंग